ஓம் சாந்தி 15/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு செயல், நடுநிலை செயல், பாவச் செயல் என்பவற்றின் அழகான தத்துவத்தை கற்பிக்க வந்துள்ளார். ஆத்மா சரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கும் பொழுது செயல்கள் நடுநிலையாக இருக்கும். நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது செயல்கள் பாவகரமானவை ஆகுகின்றன. கேள்வி: ஆத்மாக்கள் துருப்பிடித்தவர்கள் ஆகியுள்ளமைக்கு காரணம் என்ன? துருப்பிடித்த ஓர் ஆத்மாவின் அடையாளம் என்ன? பதில்: விக்காரமே துருப்பிடித்தவர்கள் ஆகுவதற்கான காரணமாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது துருவினால் மூடப்படுகின்றீர்கள். இப்பொழுதும் ஆத்மாக்கள் துருப்பிடித்தவர்களாக இருந்தால் அவர்கள் பழைய உலகின் மீது கவரப்படுகின்றார்கள். அவர்களுடைய புத்தி தொடர்ந்தும் குற்றம் உள்ளது ஆகுவதுடன் அவர்களால் நினைவில் நிலைத்திருக்கவும் முடியாதுள்ளது. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் இதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டுள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஓம் சாந்தி என்று கூறியவுடனேயே நீங்கள் இவ்விடத்து வாசிகள் அல்ல என்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுகின்றது. நாங்கள் அமைதி தாமவாசிகள். நாங்கள் எங்கள் வீட்டில் வசிக்கின்ற பொழுது அமைதியே எங்களது ஆதி தர்மமாக இருக்கின்றது. பின்னர் எங்களது பாகங்களை நடிப்பதற்காக நாங்கள் இங்கே வருகின்றோம். ஏனெனில் ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்களுடைய சரீரங்களின் மூலமே செயல்களை செய்கின்றோம். நல்ல தீய செயல்கள் உள்ளன. ராவண ராஜ்யத்தில் தீய செயல்கள் உள்ளன. ராவண ராஜ்யத்தில் அனைவரது செயல்களும் பாவகரமானவை ஆகியுள்ளன. பாவச் செயல்கள் செய்வதிலிருந்து எந்த ஒரு நபருமே விடுபடவில்லை. சாதுக்கள், சந்நியாசிகள் பாவச் செயல்கள் செய்வதில்லை என மக்கள் நம்புகின்றார்கள். ஏனெனில் அவர்கள் தூய்மையாக இருப்பதுடன் துறவறத்தையும் மேற்கொண்டுள்ளார்கள். உண்மையில் தூய்மையாக இருப்பது என்பதன் அர்த்தத்தை அவர்கள் முற்றாகவே அறியார்கள். அவர்கள் நான் தூய்மை அற்றவன் என்று கூறி தூய்மையாக்குபவரை அழைக்கின்றார்கள். அவர் வரும் வரை உலகம் தூய்மையாக முடியாது. இங்கே இது பழைய தூய்மையற்ற உலகம். இதனாலேயே அவர்கள் புதிய உலகை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் புதிய உலகிற்கு செல்லும் பொழுது இந்த தூய்மையற்ற உலகை நினைவு செய்ய மாட்டார்கள். அந்த உலகம் முற்றிலும் வேறுபட்டது. அனைத்துமே முதலில் புதியதாக இருந்து பின்னர் பழையதாக ஆகுகின்றது. புதிய உலகில் எந்த ஒரு தூய்மையற்ற மனிதரும் இருக்க முடியாது. பரமாத்மாவான பரம தந்தையே புதிய உலகை படைப்பவர். அவர் மாத்திரமே தூய்மை ஆக்குபவர். அவரது படைப்பு நிச்சயமாக தூய்மையானதாகவே இருக்க வேண்டும். அது தூய்மையானதிலிருந்து தூய்மையற்றதாகவும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையானதாகவும் மாறும். இவ்விஷயங்கள் எவரது புத்தியிலும் இருப்பதில்லை. தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக ஒவ்வொரு கல்பத்திலும் வருகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளேயும் சிலர் புத்தியில் நம்பிக்கை கொண்டிருப்பதுடன் பின்னர் அவர்களின் புத்தி சந்தேகத்தையும் வளர்த்துக் கொள்கின்றது. மாயை அவர்களை முழுமையாக விழுங்கிவிடுகின்றாள். நீங்கள் மகாரத்திகள். மகாரத்திகளே சொற்பொழிவுகள் ஆற்றுவதற்கு அழைக்கப்படுகின்றார்கள். நீங்கள் மகாராஜாக்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். ஆரம்பத்தில் நீங்கள் தூய்மையாகவும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருந்தீர்கள். இப்பொழுது இது தூய்மையற்ற உலகமாகும். பாரத மக்கள் மாத்திரமே தூய உலகில் இருந்தார்கள். பாரத மக்களாகிய நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு உரியவர்களாகவும் இரட்டை கிரீடம் உள்ளவர்களாகவும்
முற்றிலும் விக்காரம் அற்றவர்களாகவும் இருந்தீர்கள். மகாரத்திகள் இவ்விதமாக விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் இதனை போதையுடன் விளங்கப்படுத்த வேண்டும். கடவுள் பேசுகிறார், காமச்சிதையில் அமர்ந்ததால் ஆத்மாக்கள் அவலட்சணமாகிவிட்டார்கள். பின்னர் இந்த ஞான சிதையில் அமர்வதன் மூலம் ஆத்மாக்கள் அழகானவர்கள் ஆகுவார்கள். விளங்கப்படுத்துகின்ற எவரும் காமச்சிதையில் அமரக்கூடாது. எவ்வாறாயினும் பிறருக்கு விளங்கப்படுத்துகையில் தாங்களே காமச்சிதையில் அமர்கின்ற சிலரும் உள்ளனர். இன்று அவர்கள் இந்த ஞானத்தை விளங்கப்படுத்துகின்றார்கள். நாளை அவர்கள் விக்காரத்தில் வீழ்ந்து விடுகிறார்கள். மாயை மிகவும் பலமானவள், கேட்கவும் வேண்டாம். பிறருக்கு விளங்கப்படுத்துபவர்கள் பின்னர் தாங்களே காமச்சிதையில் அமர்கின்றனர். பின்னர் அவர்கள் என்ன நடந்தது என வருந்தி கேட்க நேரிடுகின்றது. இது ஒரு குத்துச்சண்டை. ஓர் ஆண் ஒரு பெண்ணை கண்டதும் கவரப்பட்டு தன்னுடைய முகத்தை அழுக்காக்கிக் கொள்கின்றார். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். அவர்கள் சத்தியம் செய்துவிட்டு பின்னர் வீழ்ந்து விடுகின்றனர். எனவே பின்னர் 100 மடங்கு தண்டனை சேர்க்கப்படுகின்றது. அது சூத்திரரை போன்று தூய்மையற்றவர்கள் ஆகுவதாகும். நினைவு கூறப்படுகின்றது, அமிர்தத்தை அருந்திய பின்னர் அவர்கள் வெளியே சென்று அழுக்கான செயல்கள் செய்வதனால் பிறரை தொந்தரவு செய்வார்கள். கை தட்டுவதற்கு உங்களுக்கு 2 கைகள் தேவை. நீங்கள் ஒரு கையினால் கைதட்ட முடியாது. இருவருமே சீரழிந்து போகின்றார்கள். பின்னர் சிலர் தங்களுடைய செய்தியை கூறுகின்றார்கள். ஆனால் ஏனைய சிலர் மிகவும் வெட்கம் அடைவதால் தங்கள் செய்தியை கூறுவதில்லை. பிராமண குலத்தில் தங்கள் பெயர் அவமதிக்கப்படும் என அவர்கள் உணர்கின்றார்கள். ஒரு சண்டையில் ஒருவர் தோற்றுப்போனால் பலமான மல்யுத்த வீரர் தோற்கடிக்கப்பட்டார் என்ற பெருமளவு ஒலி பரவுகின்றது. அவ்வாறான பல விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. மாயை அவர்களை அறைகின்றாள். இலக்கு அதி உயர்ந்தது. சதோபிரதானாகவும் அழகாகவும் இருந்தவர்கள் காமச்சிதையில் அமர்ந்ததனால் தமோபிரதானாகவும் அவலட்சணமாகவும் ஆகினர் என குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றீர்கள். ராமர் கருநீல நிறமாக சித்தரிக்கப்பட்டுள்ளார். கருநீல நிறமாக அவர்களின் பலரின் படங்களை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். எவ்வாறாயினும் பிரதானமானவர்களின் பெயர்கள் மாத்திரமே உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டன. இங்கேயும் அவர்கள் ராமச்சந்திரனின் கருநீல நிற படத்தை வைத்திருக்கின்றார்கள். ஏன் அந்த படத்தை கருநீலமாக செய்துள்ளார்கள் என அவர்களிடம் கேளுங்கள். இது கடவுளின் விருப்பம் என அவர்கள் கூறுகின்றார்கள். இது தொன்று தொட்ட காலத்திலிருந்தே தொடர்கின்றது. இது ஏன் நடக்கின்றது, என்ன நடக்கின்றது என்று கூட அவர்கள் அறிய மாட்டார்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். காமச்சிதையில் அமர்வதால் நீங்கள் தூய்மை அற்றவர்களாகவும் சந்தோஷம் அற்றவர்களாகவும் 1% பெறுமதி அற்றவர்களாகவும் ஆகினீர்கள். அது விக்காரமற்ற உலகம். இது விக்கார உலகம். இந்த முறையில் விளங்கப்படுத்துங்கள். இது சூரிய வம்சம், அது சந்திர வம்சம். பின்னர் நீங்கள் வைசிய வம்சத்தில் ஒருவராக வேண்டும். பாவ பாதையில் செல்வதால் அவர்கள் தேவர்கள் என அழைக்கப்படுவதில்லை. ஜெகநாதர் ஆலயத்தில் அவர்கள் தேவ குலத்தை மேலே காட்டியுள்ளார்கள். அவர்களுடைய ஆடைகளை தேவர்களைப் போன்றும் அவர்களின் செயல்களை மிக அழுக்கானவையாகவும் சித்தரித்துள்ளார்கள். தந்தை உங்களது கவனத்தை ஈர்த்துள்ள விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். ஆலயங்களிலே பெருமளவு சேவை செய்ய முடியும். நீங்கள் ஸ்ரீநாதர் ஆலயத்திலும் விளங்கப்படுத்தலாம். இவ்விக்கிரகங்களை ஏன் கருநீலமாக சித்தரித்து உள்ளார்கள் என அவர்களிடம் வினவுங்கள். இதை விளங்கப்படுத்துவது மிகவும் நல்லது. அது சத்திய யுகமும் ஆத்மாக்கள் துருப்பிடித்தவர்கள் ஆகும் பொழுது
இது கலியுகமும் ஆகும். உங்களுடைய துரு இப்பொழுது அகற்றப்படுகின்றது. நினைவில் நிலைத்து இருக்காதவர்களின் துரு அகற்றப்பட மாட்டாது. ஆத்மாக்கள் பெருமளவு துருவினால் மூடப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் பழைய உலகினால் அதிகளவு கவரப்படுகின்றனர். அனைத்திலும் மிகப்பெரிய துரு விக்காரமாகும், காமம். ஆத்மாக்கள் விக்காரத்தினாலேயே தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளார்கள். உங்கள் புத்தி குற்றம் உள்ளதாக ஆகுவதில்லையா என உங்களை சோதித்துப் பாருங்கள். மிக நல்ல முதற்தரமான குழந்தைகளும் இதில் தோல்வி அடைகின்றார்கள். தூய்மையே பிரதான விஷயம் என்ற புரிந்துணர்வை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பெற்றுள்ளீர்கள். ஆரம்பத்திலிருந்து இதனால் பெருமளவு சண்டை இருந்து வருகின்றது. தந்தை இதற்கான யுக்திகளை உருவாக்கியுள்ளார். தாங்கள் இந்த ஞானாமிர்தம் அருந்த செல்வதாக அனைவரும் கூறுவதுண்டு. ஞானக் கடல் மாத்திரமே இந்த ஞானாமிர்தத்தை கொண்டுள்ளார். சமய நூல்களை கற்பதன் மூலம் எவருமே தூய்மை அற்றவரிலிருந்து தூய்மையாக முடியாது. ஆத்மாக்கள் தூய்மையாகி பின்னர் தூய உலகிற்கு செல்ல வேண்டும். தூய்மையாகிய பின்னர் நீங்கள் இங்கிருந்து எங்கே செல்ல முடியும்? இன்னார் மோட்சம் அடைந்து விட்டார் என மக்கள் நம்புகின்றார்கள். அவர்களுக்கு என்ன தெரியும்? ஒருவருக்கு மோட்சம் கிடைத்துவிட்டால் நீங்கள் பிரிந்து சென்ற அந்த ஆத்மாவிற்கான கிரியைகளை மேற்கொள்ள வேண்டியதில்லை. அந்த ஆத்மாவுக்கு எந்த கஷ்டமோ அல்லது இருளில் தடுமாற்றமோ ஏற்படக்கூடாதென்று இங்கே அவர்கள் தீபத்தை ஏற்றி வைக்கின்றார்கள். ஓர் ஆத்மா சென்று இன்னொரு சரீரத்தை எடுப்பது ஒரு வினாடிக்கான விஷயமாகும். எவ்வாறு ஓர் ஆத்மாவுக்கு இருள் இருக்க முடியும்? அந்த வழக்கம் தொடர்கின்றது. நீங்களும் அதை செய்தீர்கள். ஆனால் இப்பொழுது அதை செய்வதில்லை. இந்த சரீரம் தூசுடன் கலந்துவிடும் என நீங்கள் அறிவீர்கள். அங்கே அவர்கள் அவ்வாறான வழக்கம் சம்பிரதாயங்களை கொண்டிருப்பதில்லை. இப்பொழுது மந்திர வித்தைகளில் எதுவுமே இல்லை. உதாரணமாக, ஒருவருக்கு சிறகிருந்து பறக்கவும் ஆரம்பித்தால் அதனால் என்ன? அதில் என்ன நன்மை இருக்கும்? தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் தூய்மை அற்றவர்களில் இருந்து தூய்மை ஆகுகின்ற யோக அக்னி இதுவாகும். இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் செல்வத்தை பெறுகின்றீர்கள். யோகத்தின் மூலம் நீங்கள் என்றும் ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும், இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் என்றும் செல்வந்தர்களாகவும் ஆகுகின்றீர்கள். ஒரு யோகியினுடைய ஆயுட்காலம் ஒரு போகியினுடைய, அதாவது புலன்களின் சந்தோஷத்தில் ஈடுபடுபவர் ஆயுட்காலத்தை விடவும் எப்பொழுதும் நீண்டது. ஸ்ரீ கிருஷ்ணர் யோகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் கடவுளை நினைவு செய்ததனால் கிருஷ்ணர் ஆகினார். அவர் ஸ்வர்க்கத்தில் யோகேஸ்வரர் என அழைக்கப்பட மாட்டார். அவர் அப்பொழுது ஒரு இளவரசன் ஆவார். அவர் கிருஷ்ணர் ஆகும் வகையில் அவருடைய கடந்த பிறவியில் அவ்வாறான செயல்களை செய்தார். தந்தை உங்களுக்கு செயல்கள், நடுநிலை செயல்கள், பாவச் செயல்களின் ஆழமான தத்துவத்தை விளங்கப்படுத்தியுள்ளார். அரை கல்பத்திற்கு ராமராஜ்யமும் அரை கல்பத்திற்கு ராவண ராஜ்யமும் இருக்கின்றன. விக்காரத்தில் ஈடுபடுவதே மாபெரும் பாவமாகும். நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். நீங்கள் கடவுளின் குழந்தைகள். எனவே எவ்வாறு குற்றத்தாக்குதல் இருக்க முடியும்? பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆகிய நாங்கள் விக்காரத்தில் ஈடுபட முடியாது. இந்த யுக்தியை பயன்படுத்துவதால் மாத்திரமே நீங்கள் தூய்மையாக இருக்க முடியும். ராவண ராஜ்யம் இப்பொழுது முடிவிற்கு வருகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பின்னர் சகல ஆத்மாக்களும் தூய்மை ஆகுவார்கள். இதுவே ஒவ்வொரு வீட்டிலும் ஒளியேற்றப்பட்டுள்ளது என்று அறியப்படுகின்றது.
இப்பொழுது நீங்கள் ஒளியேற்றப்பட்டு உள்ளீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஞானத்தின் மூன்றாவது கண்ணை பெறுகின்றீர்கள். சத்திய யுகத்தில் அனைவரும் தூய்மையானவர்கள். இந்நேரத்தில் மாத்திரமே நீங்கள் இதை புரிந்து கொள்கின்றீர்கள். குழந்தைகளான நீங்கள் பிறருக்கு விளங்கப்படுத்துவதில் வரிசை கிரமமான வலிமையை கொண்டுள்ளீர்கள். நீங்கள் வரிசை கிரமமாகவே நினைவில் நிலைத்திருக்கின்றீர்கள். எவ்வாறு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது என்பது எவரது புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. நீங்கள் ஒரு சேனை. நினைவு சக்தி மூலம் நீங்கள் தூய்மையாகுகின்றீர்கள் என்பதையும் பின்னர் அரசர்களாகவும் அரசிகளாகவும் ஆகுவீர்கள் என்பதையும் அறிவீர்கள். உங்கள் அடுத்த பிறவியில் நீங்கள் உங்கள் வாயில் தங்க கரண்டியை கொண்டிருப்பீர்கள். உயர் பரீட்சையில் சித்தி அடைபவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை கோருகின்றார்கள். ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. எந்தளவிற்கு நீங்கள் கற்கின்றீர்களோ அதற்கேற்ப சந்தோஷத்தை பெறுகிறீர்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் அந்த போதையை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது ஊட்டச்சத்துள்ள உணவை பெறுகின்றீர்கள். வேறெவரும் அன்றி கடவுளாலேயே உங்களை தேவ தேவியர்களாக்க முடியும். நீங்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையாகுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று பிறவி பிறவியாக சந்தோஷமாக இருப்பீர்கள். கற்கும் பொழுது உங்களில் சிலர் அழுக்கானவர்கள் ஆகுகின்றீர்கள். சரீர உணர்வு உடையவர்கள் ஆகுவதனாலேயே உங்கள் இந்த மூன்றாவது ஞான கண் மூடுகின்றது. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். தந்தையே கூறுகின்றார், அதற்கு பெருமளவு முயற்சி தேவை. நான் பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசித்து அதிகளவு முயற்சி செய்கின்றேன். அவர்களில் சிலர் இதை புரிந்து கொண்டு கேள்வி கேட்கின்றனர், சிவபாபா வந்து எங்களுக்கு கற்பிப்பது எவ்வாறு சாத்தியம்? நான் இதை நம்ப மாட்டேன். இது அவர்களின் சொந்த கெட்டித்தனமாகும். அவர்கள் வெறுமனே இவ்வாறு பேசுகின்றார்கள். எவ்வாறாயினும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். சத்திய படகு தள்ளாடும். ஆனால் அது என்றுமே மூழ்காது என கூறப்படுகிறது. பல தடைகள் இருக்கின்றன. அச்சா, கண்களின் ஒளியாக உள்ள இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கும் அவலட்சணத்தில் இருந்து அழகானவர்கள் ஆகுகின்ற ஆத்மாக்களான உங்களுக்கும் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் இதய ஆழத்திலிருந்து அன்பும் நினைவும் காலை வந்தனமும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. யோக அக்னியால் விக்காரங்கள் என்ற துருவை அகற்றுங்கள். உங்கள் புத்தி குற்றமுள்ளதாக ஆகுகின்றதா இல்லையா என உங்களையே சோதித்துப் பாருங்கள். 2. நம்பிக்கையுள்ள புத்தியை வளர்ப்பதால் எதை பற்றியும் சந்தேகம் கொள்ளாதீர்கள். பாவச் செயல்கள் செய்வதிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு முதலில் உங்களை ஆதி தர்மத்தில் நிலைநிறுத்தி எப்பொழுதும் தந்தையின் நினைவில் இருந்தவாறு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் எல்லோரிடம் இருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவராகி மேன்மையான பராமரிப்பு வழிமுறையுடன் வளர்கின்ற அனுபவத்தை கொண்டிருப்பீர்களாக. சங்கம யுகம் பாராட்டுக்களுடன் வளர்வதற்கான யுகம் ஆகும். குழந்தைகளான நீங்கள் தந்தையிடமிருந்தும் குடும்பத்திடம் இருந்தும் பெறப்படும் பாராட்டுகளால் பராமரிக்கப்படுகிறீர்கள். இந்த பாராட்டுக்களாலேயே நீங்கள் ஆடி பாடுகிறீர்கள். அத்துடன் பராமரிக்கப்படுகிறீர்கள், பறக்கிறீர்கள். இந்த பராமரிப்பு அற்புதமானது. குழந்தைகளான நீங்கள் பெரிய இதயங்களுடன்
கருணை மிக்க உணர்வுகளுடன் அருள்பவர்களாகி தொடர்ந்தும் ஒவ்வொரு கணமும் ஒருவருக்கொருவர் மிகவும் நல்லது, மிகவும் நல்லது என கூறி பாராட்டுங்கள். இதுவே பராமரிப்பை வழங்குவதற்கான மேன்மையான வழிமுறையாகும். தொடர்ந்து எல்லோரையும் இந்த முறையில் பராமரியுங்கள். நீங்கள் பாராட்டுக்களை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம்: தீர்வுகளின் ஸ்வரூபம் ஆகுவதற்கான இலகுவான வழிமுறை உங்களின் சுபாவத்தை மிகவும் லேசாக்குவதே ஆகும். மாதேஸ்வரிஜியின் பெருமதிமிக்க அதி மேன்மையான வாசகங்கள். முயற்சியினாலும் வெகுமதியினாலுமே அனாதியான நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. மாதேஸ்வரி: முயற்சியும் வெகுமதியும் இரு விஷயங்களாகும். செய்யப்பட்ட முயற்சியாலேயே வெகுமதி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அனாதியான சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. ஆதியும் அனாதியுமான பாரதவாசிகள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்து பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகினார்கள். பின்னர் அதே பூஜிப்பவர்கள் முயற்சி செய்து பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவார்கள். எழுச்சியையும் வீழ்ச்சியையும் பற்றிய அனாதியான நாடகம் எனும் விளையாட்டு நிச்சயிக்கப்பட்டுள்ளது. கேட்பவர்: மாதேஸ்வரிஜி, என்னிடம் இந்த கேள்வியும் உள்ளது. இந்த நாடகம் இவ்விதமாக நிச்சயிக்கப்பட்டுள்ளதால் அப்பொழுது நான் எழுச்சி அடைவதாக இருந்தால் அது இயல்பாகவே இடம்பெறும். ஆகவே முயற்சி செய்வதனால் என்ன நன்மை? எழுச்சி அடைபவர்கள் பின்னர் வீழ்வார்கள். அப்படியென்றால் நாங்கள் ஏன் அதிகளவு முயற்சி செய்ய வேண்டும்? மாதேஸ்வரிஜி, நாடகம் அதே போன்று மீண்டும் மீண்டும் இடம்பெறுகின்றது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆகவே சர்வ சக்திவான் தந்தை அத்தகைய நாடகத்தை அவதானிப்பதால் களைப்படைய மாட்டாரா? குளிர்காலம், வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம் ஆகிய 4 பருவ காலங்களிலும் ஒரு வேறுபாடு இருப்பதை போன்று இந்த நாடகத்திலும் ஏதாவது வேறுபாடு உள்ளதா? மாதேஸ்வரி: இதுவே இந்த நாடகத்தின் தனித்துவம். அது அதே போன்று மீண்டும் மீண்டும் இடம்பெறுகின்றது. இது மீண்டும் மீண்டும் இடம்பெற்றாலும் இந்த நாடகத்தின் இன்னுமொரு சிறப்பியல்பானது அது ஒவ்வொரு நாளும் புதிது போன்று உணரப்படுவதாகும். முதலில் எங்களுக்கு இக்கற்பித்தல்கள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் இந்த ஞானத்தை பெற்ற பொழுது வினாடிக்கு வினாடி கடந்து செல்கின்ற ஒரு வினாடியும் மிக சரியாக முன்னைய கல்பத்தில் இருந்ததைப் போல் இருக்கின்றது என அறிந்தோம். ஆனால் நாங்கள் அதனை ஒரு பற்றற்ற பார்வையாளராக அவதானிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதை புதியதாக உணர்கின்றோம். சந்தோஷம், துன்பம் இரண்டையும் பற்றிய புரிந்துணர்வை நாங்கள் இப்பொழுது பெற்றுள்ளோம். எனவே பின்னர் நாங்கள் தோல்வியடையப் போகின்றோம். எனவே ஏன் கற்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது. இல்லை, அச்சந்தர்ப்பத்தில் நீங்கள் உணவை பெறுவதாக இருந்தால் இயல்பாகவே அதை பெற உள்ளதால் அப்பொழுது நீங்கள் சிலவற்றை சம்பாதிப்பதற்கு ஏன் அதிகளவு முயற்சி செய்கின்றீர்கள் எனவும் சிந்திக்க வேண்டும். உண்மையில் இப்பொழுது மேலே ஏறுவதற்கான காலம் வந்துள்ளதையும் அதே தேவ தர்மம் ஸ்தாபிக்கப்படுவதையும் நான் காண்பதால் நாங்கள் ஏன் அந்த சந்தோஷத்தை இப்பொழுது பெறக்கூடாது? உதாரணமாக, ஒருவர் நீதிபதியாக விரும்பினால் அப்பொழுது அவர் சில முயற்சிகளை செய்வதால் மாத்திரமே ஒரு பட்டத்தை பெறுவார். அவர் தோல்வி அடைந்தால் அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிடும். எவ்வாறாயினும் இந்த அழிவற்ற ஞானம் அவ்வாறானதல்ல. இந்த அழிவற்ற ஞானம் சிறிதளவு கூட அழிக்கப்படுவதில்லை. நீங்கள் தேவ தர்மத்திற்குள் வருவதற்கான போதுமான முயற்சியை செய்யாது விட்டாலும் நீங்கள் குறைவான முயற்சியையே செய்திருந்தாலும்
உங்களால் சத்திய யுகத்தின் பிரஜைகளில் ஒருவராக முடியும். எவ்வாறாயினும் முயற்சி செய்வது அவசியமாகும். ஏனெனில் முயற்சி செய்வதால் மாத்திரமே வெகுமதி உருவாக்கப்படுவதால் மகத்துவம் முயற்சிக்கே உரியதாகும். அச்சா. தலைப்பு: இந்த இறை ஞானம் மனித ஆத்மாக்கள் அனைவருக்கும் உரியது. அனைத்துக்கும் முதலில் நாங்கள் ஒரு பிரதான கருத்தை எங்கள் விழிப்புணர்வில் வைத்திருக்க வேண்டும். கடவுளே இந்த மனித உலக விருட்சத்தின் விதையாக இருப்பதால் கடவுளிடமிருந்து நாங்கள் பெறுகின்ற இந்த ஞானம் மனிதர்கள் அனைவருக்கும் முக்கியமானதாகும். சகல சமயத்தவர்களுக்கும் இந்த ஞானத்திற்கான ஓர் உரிமை உள்ளது. ஒவ்வொரு சமயத்தினதும் ஞானம் அதற்கே உரியது. அவற்றின் சமய நூல்கள் அவற்றிற்கே உரியவை. அவர்களின் அபிப்பிராயங்கள் அவர்களுக்கே உரியவை. அவர்களின் சமஸ்காரங்கள் அவர்களுக்கே உரியவையாக இருந்தாலும் இந்த ஞானம் அனைவருக்கும் உரியது. அவர்களால் இந்த ஞானத்தை பெற்று எங்கள் வம்சத்தினுள் வர முடியாது விட்டாலும் அந்த ஒரேயொருவர் அனைவரினதும் தந்தையாக இருப்பதால், அந்த ஒரேயொருவருடன் யோகத்தை கொண்டிருப்பதால் அவர்கள் அனைவரும் நிச்சயமாக தூய்மையாகுவார்கள். அத்துடன் இந்த தூய்மை காரணமாக அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த பிரிவில் ஓர் அந்தஸ்தை நிச்சயமாக கோருவார்கள். ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் யோகத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். தங்களுக்கு அனாதியான முக்தி வேண்டும் என மக்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் இந்த யோகத்தை கொண்டிருப்பதால் மாத்திரமே தண்டனையில் இருந்து விடுபட்டிருப்பதற்கான சக்தியை பெற முடியும். அச்சா. அவ்யக்த சமிக்கை: இப்போது அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலை ஆக்குங்கள். குழந்தைகளான உங்களிடம் தூய்மை என்ற மேன்மையான சக்தி உள்ளது. அது உலகிலுள்ள குப்பைகள் எல்லாவற்றையும் ஒரு வினாடியில் எரிக்கும் நெருப்பை போன்றது. ஆத்மாக்களான உங்களால் சம்பூர்ணமான தூய்மை என்ற ஸ்திதியில் ஸ்திரமாக கூடியதாக இருக்கும்போது குப்பைகள் எல்லாமே உங்களின் மேன்மையான எண்ணங்கள் என்ற ஸ்திதியால் உங்களின் அன்பெனும் எரிகின்ற நெருப்பில் எரிந்துவிடும். உண்மையில் இதுவே யோக அக்னியாகும். குழந்தைகளான நீங்கள் இப்போது உங்களின் இந்த மேன்மையான சக்தியை பயன்படுத்த வேண்டும். ஓம் சாந்தி.